சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். மருத்துவர்கள் போராட்டம் எதிரொலியாக 2 மணி நேரத்திற்கு ஒரு தடவை அறிக்கை அனுப்ப வேண்டும் என மாநிலங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தனியார் பொழுதுபோக்கு மையத்தில் ஒட்டக பராமரிப்பாளரை மிதித்து கடித்து கொன்ற ஒட்டகத்தின் CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பழைய நாணயங்களை சேகரிக்கும் நபரை ஏமாற்றி மர்ம நபர்கள் நூதனமாக ரூபாய் 45,000 மோசடி செய்திருப்பது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி விரிவான செய்திகள். மருத்துவர்கள் போராட்டம் எதிரொலியாக 2 மணி நேரத்திற்கு ஒரு தடவை அறிக்கை அனுப்ப வேண்டும் என மாநிலங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொல்கத்தா மருத்துவக் கல்லூரியில் பெண் டாக்டர் கடந்த 9ஆம் தேதி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டார். இதனை கண்டித்து நாடு முழுவதும் டாக்டர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அனைத்து மாநிலங்களின் காவல்துறைக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் கடிதம் அனுப்பி வைத்தது. அதில் டாக்டர்கள் போராட்டம் காரணமாக சட்டம் ஒழுங்கு நிலவரத்தை உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும். இப்போது இருந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சட்டம் ஒழுங்கு நிலவர அறிக்கையை டெல்லியில் உள்ள மத்திய உள்துறை அமைச்சக கட்டுப்பாட்டு அறைக்கு ஃபேக்ஸ் அல்லது இமெயில், வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைக்க வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. தனியார் பொழுதுபோக்கு மையத்தில் ஒட்டக பராமரிப்பாளரை மிதித்து கடித்து கொன்ற ஒட்டகத்தின் CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தவளக்குப்பம் கடற்கரையில் தனியார் பொழுதுபோக்கு மையம் உள்ளது. இங்கு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஒட்டக சவாரி நடைபெற்று வந்தது. இங்கிருந்த ஒட்டகத்தை மத்திய பிரதேச மாநிலம் பர்வானியைச் சேர்ந்த ரமேஷ் என்ற முதியவர் பராமரித்து வந்தார். இந்த நிலையில் நேற்று ஒட்டகத்திற்கு தீவனம் வைத்த முதியவர் ரமேஷை ஒட்டகம் மிதித்து கொன்றது. இது தொடர்பாக தவளக்குப்பம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் முதியவரை ஒட்டகம் மிதித்து கடித்து கொன்ற CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பழைய நாணயங்களை சேகரிக்கும் நபரை ஏமாற்றி மர்ம நபர்கள் நூதனமாக ரூபாய் 45,000 மோசடி செய்திருப்பது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூரைச் சேர்ந்த ஒருவர் பழைய நாணயங்கள் சேகரிப்பதில் ஆர்வம் கொண்டவராக உள்ளார். அவர் அண்மையில் முகநூல் பக்கத்தில் பழைய நாணயங்கள் அதிக விலைக்கு வாங்கிக் கொள்ளப்படும் என்ற விளம்பரத்தை பார்த்து மர்ம நபர்களுக்கு முகநூலில் குறுஞ்செய்தி அனுப்பியதாக தெரிகிறது. இதையடுத்து மர்ம நபர்கள் அவரை தொடர்பு கொண்டு நாணயத்தின் புகைப்படத்தை தங்களுக்கு அனுப்புமாறு கூறினாராம். நாணய சேகரிப்பு ஆர்வலர் தன்னிடமிருந்த 3 பழங்கால நாணயங்களை புகைப்படம் எடுத்து அவர்களுக்கு முகநூல் வாயிலாக அனுப்பிய நிலையில் ஒவ்வொரு நாணயத்துக்கும் ரூபாய் 5 லட்சம் தருவதாக மர்ம நபர்கள் கூறினராம். இந்த நிலையில் மர்ம நபர்கள் அவசர தேவைக்காக நாணய சேகரிப்பாளரிடம் ரூபாய் 45,000 கேட்டனராம். அவரும் அவர்கள் கேட்ட பணத்தை அனுப்பியதாக தெரிகிறது. மர்ம நபர்கள் அவரிடம் மேலும் பணம் அனுப்புமாறு கூறினர். இதனால் சந்தேகமடைந்த அவர் இதுகுறித்து புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சுமார் 500 இடங்களில் சிலைகள் அமைக்க ஏற்பாடு செய்து வருவதாக இந்து முன்னணி தெரிவித்துள்ளது. புதுவையில் கடந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு காவல்துறை அனுமதி பெற்று 350 இடங்களுக்கு மேலாக சிலைகள் அமைக்கப்பட்டிருந்தன. அதன்படி வரும் செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரி உள்ளிட்ட 4 பிராந்தியங்களிலும் 500 இடங்களில் விநாயகர் சிலைகள் அமைக்கப்பட உள்ளன. புதுச்சேரியில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் சிலைகள் அமைக்கப்பட உள்ளன. சிலைகள் 2 அடி முதல் 21 அடி வரை உயரமுடையவைகளாக இருக்கும். புதுச்சேரி சாரம் பகுதியில் 21 அடி உயர விநாயகர் சிலை அமைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற உள்ளன. செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சிலைகள் அமைக்கப்பட்டு 11ஆம் தேதி விசர்ஜனம் செய்யப்படும். புதுச்சேரியில் கடற்கரை காந்தி சிலை அருகே விநாயகர் சிலைகள் விசர்ஜனம் நடைபெற உள்ளது. தென்னிந்திய திருமண மண்டப உரிமையாளர்கள் நலச்சங்க தொடக்க விழா புதுவை செண்பகா ஹோட்டலில் நடைபெற்றது. தமிழ்நாடு அனைத்து கல்யாண மண்டப உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர்கள் நலச்சங்கம் இணைந்து நடத்திய தென்னிந்திய திருமண மண்டப உரிமையாளர்கள் நலச்சங்கம் தொடக்க விழா புதுவை செண்பகா ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு
தமிழ்நாடு தலைவர் ஜான் அமல்ராஜ் தலைமை தாங்கினார். புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர்கள் நலச்சங்க தலைவர் இசைக்கலவன் முன்னிலை வகித்து வரவேற்பு உரை நிகழ்த்தினார். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். புதுவை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார், தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி, எம்எல்ஏக்கள் ஜான்குமார், பிரகாஷ்குமார், பொதுச் செயலாளர் சந்திரன், பொருளாளர் மனோகர், சங்க ஆலோசகர் சத்தியசீலன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து தென்னிந்திய திருமண மண்டப உரிமையாளர்கள் நல சங்க நிர்வாகிகள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்களை நிறைவேற்றினர். அதில் திருமண மண்டபங்கள் தொழிற்சாலை அல்ல, பொதுமக்களுக்கு சேவையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய இடம் ஆகும். அப்படிப்பட்ட திருமண மண்டபங்களுக்கு அதிகபட்சமாக விதிக்கப்படும் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும். திருமண மண்டபங்களுக்கு ஆண்டுதோறும் சொத்து வரியை உயர்த்தி விதித்துள்ள அரசாணையை குறைக்க வேண்டும். திருமண மண்டபங்களுக்கு விதிக்கப்படும் 18% GST வரியை 5% குறைக்க வேண்டும். திருமணம் நடைபெறாத நாட்களுக்கு சொத்து வரி, நிலவரி, நீர்வரி, சேவை வரி விதிப்பதை தவிர்க்க வேண்டும். புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட திருமண மண்டபங்களுக்கு அரசின் விதிகளை தளர்த்தி கட்டிட அனுமதி வழங்க வேண்டும். திருமண மண்டபங்களில் சமையல் செய்யும் சமையல் கலைஞர்கள் அரசு சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். வரும் காலங்களில் திருமண மண்டப தொழிலுக்கு ஏதேனும் புதிய நிபந்தனைகளை விதிக்க வேண்டுமானால் மாநில அரசுகள் சங்க உறுப்பினர்களை கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்க வேண்டும். குப்பை வரி உள்பட பல்வேறு வரிகளை வசூலிக்கும் ஊரக, உள்ளாட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி நிர்வாகம் திருமண மண்டபங்களில் உள்ள குப்பைகளை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் பொதுச் செயலாளர் மோகனசுந்தரம் நன்றி உரையாற்றினார். இவ்விழாவில் தமிழகத்தைச் சேர்ந்த திருமண மண்டப நிர்வாகிகள் மற்றும் புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த திருமண மண்டப நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பல்கலைக்கழகம், புதுச்சேரி பொறியியல் கல்லூரி, எரிசாராய ஆலை, காவலர், சுதேசி காட்டன் மில் உள்பட 86 கூட்டுறவு சங்கங்களை கலைக்க மாவட்ட பதிவாளர் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி கூட்டுறவு சொசைட்டி சட்டத்தின் கீழ் கூட்டுறவுத் துறையில் சங்கங்கள் பதிவு செய்யப்படுகின்றன. இவற்றில் பெரும்பாலான சங்கங்கள் முறையாக செயல்படாமல் பெயரளவுக்கு உள்ளதாக கூட்டுறவுத்துறைக்கு புகார்கள் சென்றன. இது தொடர்பாக கூட்டுறவு பதிவாளர் தீவிர விசாரணை மேற்கொண்டார். இதனையடுத்து தற்போது 86 கூட்டுறவு சங்கங்கள் அதிரடியாக கலைக்கப்பட்டுள்ளன. இதற்கான உத்தரவை கூட்டுறவு பதிவாளர் யஸ்வந்தையா பிறப்பித்தார். இந்த பட்டியலில் புதுச்சேரி பல்கலைக்கழகம், புதுச்சேரி பொறியியல் கல்லூரி, எரிசாராய ஆலை, காவலர், சுதேசி காட்டன் மில் உள்பட பல்வேறு அரசு ஊழியர்களின் கூட்டுறவு சங்கங்களும் அடங்கியுள்ளன. இந்த கலைப்பு பட்டியல் அரசாணையாக பொதுமக்களின் பார்வைக்காக தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த 32 ஆண்டுகளில் புதுச்சேரியில் செயல்படாத 6237 சங்கங்கள் அதிரடியாக கலைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இந்த ஆண்டு அதிரடியாக கூட்டுறவுத்துறை 86 கூட்டுறவு சொசைட்டிகளை கலைத்துள்ளது. மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனாரின் பிறந்த நாளை ஒட்டி மரப்பாலம் சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர்கள் நமச்சிவாயம், திருமுருகன், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனாரின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி முதலியார்பேட்டை மரப்பாலம் சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர்கள் நமச்சிவாயம், திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, சம்பத், அசோக் பாபு ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் சதுக்கத்தின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மூப்பனாரின் திருவுருவப் படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Hey. Sir, your gift. இன்னொரு கா. ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன. புதுப்பேட்டை இளைஞர்கள் மற்றும் GR பிரதர்ஸ் சார்பில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுப்பேட்டை இளைஞர்கள் மற்றும் GR பிரதர்ஸ் சார்பில் மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டி புதுப்பேட்டை விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. 4 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த 32 அணிகள் பங்கேற்றன.
அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் முதல் பரிசை வென்ற பாக்கம் கூட்ரோடு விகேஎம் அணிக்கு இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் ரூபாய் 30,000 மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டினார். இரண்டாவது இடத்தை ஜிஆர் பிரதர்ஸ் அணியும், மூன்றாவது இடத்தை நெல்லித்தோப்பு 11 பிளாஸ்டர்ஸ் அணியும் பிடித்தன. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொழிலதிபர்கள் ஆனந்தன், ராஜா, அண்ணாதுரை ஆகியோர் கலந்து கொண்டு விகேஎம் அணியைச் சேர்ந்த சுகனுக்கு சிறந்த வீரருக்கான கேடயம் வழங்கி பாராட்டினர். இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை புதுப்பேட்டை இளைஞர்கள் மற்றும் ஜிஆர் பிரதர்ஸ் அணியினர் சிறப்பாக செய்திருந்தனர். சேதராப்பட்டு கால்நடை இன அபிவிருத்தி கிளையை 9 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கும் பணியினை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு கால்நடை இன அபிவிருத்தி கிளையை 9 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். களித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டு அருகில் உள்ள களித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மடிக்கணினி வழங்கும் விழா, மழை அங்கிகள் வழங்கும் விழா மற்றும் விளையாட்டு விழாவிற்கான பரிசளிப்பு விழா ஆகிய மூன்றும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து கல்வித்துறையால் வழங்கப்பட்ட மடிக்கணினிகள், மழை அங்கிகள் மற்றும் சென்ற ஆண்டில் நடைபெற்ற பள்ளியின் விளையாட்டு விழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கி விழாவை சிறப்பித்து மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் திருபுவனை காவல்துறை உதவி ஆய்வாளர் இளங்கோ கலந்து கொண்டு மாணவர்களிடையே விழிப்புணர்வு உரை நிகழ்த்தினார். மேலும் இவ்விழாவில் இவ்வாண்டிற்கான மாணவர்களுடைய அடையாள அட்டையும் வழங்கப்பட்டது. பள்ளியின் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி விழாவிற்கு தலைமை தாங்கினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் அறிவழகி அவர்கள் நன்றி உரையாற்றினார். சென்ற ஆண்டு விளையாட்டுப் போட்டியை சிறப்பாக வழிநடத்திய மற்றும் இவ்விளையாட்டு விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த உடற்கல்வி விரிவுரையாளர் அமல்ராஜ் சார்லஸ் சேவியர், அவரது குழுவினர் பாரதி, உடற்கல்வி ஆசிரியர் நந்தினி, உடற்கல்வி ஆசிரியை அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இவ்விழாவில் தெரிவிக்கப்பட்டது. இவ்விழாவில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மின்துறை தனியார்மயமாக்குவதை கைவிட வலியுறுத்தியும், மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தியும் 300க்கும் மேற்பட்ட மின்துறை தனியார்மய எதிர்ப்பு போராட்ட குழுவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரியில் ஈடுபட்டனர். மின்துறை பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் தனியார்மய எதிர்ப்பு போராட்ட குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை புதுச்சேரி மின்துறை தலைமை அலுவலகத்தில் நடத்தியது. மின்துறையை தனியார்மயமாக்குவதை கைவிட வலியுறுத்தியும், மின்துறையில் காலியாக உள்ள 850 பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என கூறியும், பணியின் போது உயிரிழந்த ஊழியர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட மின்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டு மத்திய, மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். பவர் ஏஜென்ட் என கூறி 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நிலத்தரகர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தை அடுத்த ஈச்சங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் கதிரவன். இவர் காட்டுக்குப்பத்தைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் அபிமன்னன் மகன் லட்சுமணன். அவரிடம் கதிரவன் காட்டுக்குப்பம் பாக்கியலட்சுமி நகர் பின்புறம் அமைந்துள்ள ஸ்ரீ கிருஷ்ணா அவென்யூவில் 4 பிளாட்டுகள் வாங்குவதற்கு முன்பணமாக 29,52,000 ரூபாய் கொடுத்திருந்தார். மேற்படி இடம் திண்டிவனத்தைச் சேர்ந்த ஜாலம் சந்த் சேட் மகன் வித்யாசந்த் என்பவருக்கு சொந்தமானதாகும். அந்த இடத்திற்கு தான் பவர் ஏஜென்ட் என்று கூறி லட்சுமணன் கடந்த 2018ஆம் ஆண்டு பணத்தை பெற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து 2 வருட காலங்களாக நிலத்தை பதிவு செய்து தராமல் இழுத்தடித்து வந்துள்ளார். இந்த நிலையில் அவர் அந்த இடத்திற்கு பவர் ஏஜென்ட் இல்லை என்பது கதிரவனுக்கு தெரிய வந்தது. பதறிப்போன கதிரவன் பணத்தை திருப்பி தருமாறு லட்சுமணனிடம் கேட்டதற்கு அவர் தருவதாக கூறி இழுத்தடித்து வந்தார். இதனால் கதிரவன் இது குறித்து கிருமாம்பாக்கம் போலீசில் புகார் அளித்தார்.
போலீசார் இது சிவில் வழக்கு என்று கூறி வழக்கு பதிவு செய்யாமல் இருந்து வந்துள்ளனர். இதில் ரூபாய் 2 லட்சம் பணத்தை செக் மூலமும் மீதியை 27,52,000 ரொக்கமாகவும் கொடுத்துள்ளதால் முழு பணத்தை பெற்றுக்கொண்டதற்கு அவர் எழுதி கொடுத்த டாக்குமெண்ட் இருப்பதாலும் தனக்கு தருவதாக சொல்லிய இடத்திற்கு தான் பவர் ஏஜென்ட் என கூறி மோசடி இருப்பதால் இது கிரிமினல் வழக்காகும் என்று கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி நிலத்தரகர் லட்சுமணன் மோசடியில் ஈடுபட்டிருப்பது உறுதியாக தெரிகிறது. எனவே இந்த புகார் குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்து தர வேண்டும் என்று கிருமாம்பாக்கம் காவல் ஆய்வாளருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன் பேரில் இன்று போலீசார் விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் லட்சுமணன் மோசடியில் ஈடுபட்டது உறுதியானதை அடுத்து அவர் மீது கிருமாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்காலில் மின்துறை தனியார்மயமாக்குவதை கைவிட வலியுறுத்தியும் மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தியும் 200க்கும் மேற்பட்ட மின்துறை ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மத்திய அரசு மின்துறையை தனியார்மயம் ஆக்குவதை கைவிட வலியுறுத்தியும் மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் தலைமை மின்துறை அலுவலகம் முன்பு 200க்கும் மேற்பட்ட மின்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மின்துறை தனியார்மயமாக்குவதை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் மின்துறையில் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் மின்துறை ஊழியர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆரோவில் பகுதியில் சமூக நல்லிணக்கம் சார்பாக நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் கலைவாணர் நகர் அணியினர் முதல் பரிசு வென்றுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் சர்வதேச நகரில் நடைபெற்ற சமூக நல்லிணக்க கிரிக்கெட் போட்டி 3 நாள் நடைபெற்றது. இதில் இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஆரோவில் அறக்கட்டளை துணை செயலாளர் இயக்குநருமான சொர்ணாமிகா பங்கேற்று போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதில் முதல் பரிசை காங்கிரஸ் கட்சி மாநில சிறப்பு அழைப்பாளர் சம்பத் உதவியுடன் களம் இறங்கிய கலைவாணன் நகர் அணி முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்தது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் கல்விக்கூட நிறுவனர் ராம்குமார், கிராம கல்வி விழிப்புணர்வு மேம்பாட்டு பயணத்தைச் சேர்ந்த சிவசங்கர் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மைச் செய்திகள். மருத்துவர்கள் போராட்டம் எதிரொலியாக 2 மணி நேரத்திற்கு ஒரு தடவை அறிக்கை அனுப்ப வேண்டும் என மாநிலங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தனியார் பொழுதுபோக்கு மையத்தில் ஒட்டக பராமரிப்பாளரை மிதித்து கடித்து கொன்ற ஒட்டகத்தின் CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பழைய நாணயங்களை சேகரிக்கும் நபரை ஏமாற்றி மர்ம நபர்கள் நூதனமாக ரூபாய் 45,000 மோசடி செய்திருப்பது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.